வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா எப்படி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வெறும் அசெம்பிள் மட்டும் பண்ற நாடா இல்லாம ஒரு படி மேல போய் அதை உருவாக்குற சக்தியா மாற போகுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா February 1, 2026 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு 40,000 கோடி திட்டம் கேட்கவே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பணம் எங்க போக போகுது? இதோட உண்மையான நோக்கம் என்ன? வாங்க இத கொஞ்சம் உடைச்சு பாப்போம். இந்த 40,000 கோடிங்கிறது ஒரு வெறும் நம்பர் கிடையாது. இது இந்தியாவோட டெக்னாலஜி எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய பந்தயம்னே சொல்லலாம். இதுல ரெண்டு முக்கிய முயற்சிகள் இருக்கு. நாம அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, அப்போ முதல் முயற்சி என்ன? இந்த 40,000 கோடியை எப்படி பிரிக்க போறாங்க? முதல் முயற்சி ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டத்தை இன்னும் பெருசாக்குறது. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், சுருக்கமா ECMS. இது புது திட்டம் இல்லையா? இல்ல, இது ஏற்கனவே ஏப்ரல் 2025ல ஒரு 22,919 கோடி ஒதுக்கீட்டோட ஆரம்பிச்சதுதான். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அரசாங்கம் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு முதலீட்டுக்கான விண்ணப்பங்கள் குவிஞ்சது. ஓ அப்படியா? அப்போ இதுக்கு இண்டஸ்ட்ரியில நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. மிகச்சரி. ஒரு திட்டம் நல்லா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா அதுல இன்னும் அதிகமா முதலீடு செய்வதுதானே புத்திசாலித்தனம். ஆமா, கரெக்ட். அந்த வெற்றியை பார்த்துதான் மொத்த ஒதுக்கீட்ட 40,000 கோடியா உயர்த்துறாங்க. இலக்கு ரொம்ப சிம்பிள். உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தணும், இறக்குமதியை குறைக்கணும், உலக அளவுல இந்தியாவை ஒரு முக்கியமான உற்பத்தி மையமா மாத்தணும். புரியுது. அப்போ இது ஏற்கனவே வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற ஒரு திட்டத்தோட விரிவாக்கம். சரி, நீங்க ரெண்டாவதா ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஒரு புதிய பாதைன்னு. அதுதான் இப்போ ரொம்ப அதிகமா பேசப்படுதா? இங்கதான் விஷயமே மாறுது. அதுதான் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், அதாவது ISM 2.0. ISM 2.0. ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த ISM 1.0க்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல் திட்டம் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம கிட்ட நல்ல பேட்ஸ்மேன் இருக்கணும்னு சொல்ற மாதிரி. ஓகே. ஆனா இந்த ரெண்டாவது திட்டம் பேட்ஸ்மேன் மட்டும் இருந்தா போதாது. அந்த பேட், பால், ஸ்டம்ப் எல்லாத்தையும் நாமளே நம்ம ஊர்ல தயாரிக்கணும்னு சொல்ற மாதிரி. இதுதான் கேம் சேஞ்சர். வாவ். அப்போ இது வெறும் சிப் தயாரிக்கிறத பத்தி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அதை தாண்டி ரொம்ப ஆழமா போகுது. ISM 2.0 சிப் தயாரிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தல. அப்போ வேற என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துது? அது கேட்கிற கேள்விகளே வேற. ஒன்னு, சிப் தயாரிக்க தேவையான அந்த அதிநவீன உபகரணங்கள், அதையும் இந்தியாவிலேயே தயாரிக்க முடியுமான்னு. சரி. ரெண்டாவது, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், கெமிக்கல்ஸ், சிலிகான், இதுக்கெல்லாம் இந்தியாவிலே வழி இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மூணாவது, இந்த சிப்புகளை டிசைன் பண்ற மூளை, அது யாருடையது? முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது IPயை உருவாக்கணும். அப்போ ஒரு முழு ஈகோ சிஸ்டமே இங்க கொண்டு வர பாக்குறாங்க, சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. வெறும் சிப் ஃபேப்ரிகேஷனை தாண்டி மூலப்பொருட்கள், உபகரணங்கள், திறன் மேம்பாடுன்னு ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி இந்த பட்ஜெட் போகுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சிப் தயாரிக்கிறதுக்கே நாம இன்னும் போராடிட்டு இருக்கோம். இதுல சிப் தயாரிக்கிற மிஷினே நாமளே தயாரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான இலக்கு மாதிரி தெரியலையா? அருமையான கேள்வி. இதுதான் இந்த திட்டத்துல இருக்கிற சவாலும் கூட. இது ஒரே நாள்ல நடக்காது. ஆனா இதுக்கான தேவை ஏன் வந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கணும். கொரோனா சமயத்துல ஒரு சின்ன சிப்பு தைவான்ல இருந்து வராததால பல பில்லியன் டாலர் கார் தொழில் உலகெங்கும் நின்னு போச்சு. ஆமா ஆமா, அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் இந்தியாவுக்கு வரக்கூடாது. ஒரு சின்ன பொருளுக்காக நம்ம பொருளாதாரம் இன்னொரு நாட்டை சார்ந்திருக்க கூடாதுங்கிறது தான் இந்த திட்டத்தோட ஆணிவேர். இது ஒரு தற்சார்புக்கான தேடல். இப்போ தெளிவா புரியுது. இது வெறும் தொழில் வளர்ச்சி இல்ல, ஒரு விதமான தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. சரி, இவ்ளோ பெரிய திட்டங்கள் வரும்போது ஒரு முதலீட்டாளரா இதனால எந்த நிறுவனங்கள் முக்கியமா முன்னுக்கு வரும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. கண்டிப்பா. இத நாம ஒரு 3 பிரிவுகளா பார்க்கலாம். சொல்லுங்க. முதல் பிரிவு பெரிய அசெம்பிளி நிறுவனங்கள். இரண்டாவது கருவிகளை உருவாக்குபவர்கள். மூன்றாவது மூளை மற்றும் சிறப்பு நிபுணர்கள். முதல் பிரிவான பெரிய அசெம்பிளி நிறுவனங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல யார் வராங்க? இதுல EMS, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் நிறுவனங்கள் வராங்க. சுருக்கமா சொன்னா உங்க கையில இருக்கிற போனை முழுசா உருவாக்குறவங்க. ஓகே. இதுல முக்கியமான உதாரணம் டிக்சன் டெக்னாலஜிஸ். நாம பயன்படுத்துற பல மொபைல்கள், டிவிகள், கேமரா மாடியூல்கள்னு பல பொருட்களை இவங்க தான் ஒன்னு சேர்க்கறாங்க. அரசாங்கத்தோட ECMS திட்டம் வளர வளர இவங்களுக்கான ஆர்டர்களும் அதிகமாகும். டிக்சன் மாதிரி வேற சில நிறுவனங்களும் இந்த முதல் பிரிவுல இருக்கா? நிச்சயமா. கேன்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இவங்க ஆட்டோமொபைல், பாதுகாப்பு துறைக்கு தேவையான உயர் மதிப்புள்ள PCBகள் தயாரிக்கிறாங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளோட நரம்பு மண்டலம் மாதிரி. அப்புறம் சிர்மா SGS டெக்னாலஜி, PG எலக்ட்ரோபிளாஸ்ட் போன்ற நிறுவனங்களும் இந்த துறையில முக்கியமானவங்க. இவங்க எல்லாரும் இந்த உற்பத்தி பெருக்கத்தோட முதல் நிலை பயனாளிகள். சரி, இப்போ பொருட்களை ஒன்னு சேர்க்கிற பெரிய நிறுவனங்களை பார்த்தோம். ஆனா அரசாங்கத்தோட உண்மையான லட்சியம் அந்த பொருட்களோட இதயமான சிப்களை தயாரிக்கிற மிஷின்களை இந்தியாவிலே உருவாக்கணுங்கிறது. இங்கதான் உங்க ரெண்டாவது பிரிவு கருவிகளை உருவாக்குபவர்கள் வராங்களாம். மிகச்சரியா பிடிச்சிங்க. இதுதான் இந்த ஆட்டத்தோட அடுத்த கட்டம்.
இங்கதான் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிறுவனங்கள் கவனத்துக்கு வராங்க. சிஜி பவரா? ஆமா, இவங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் தொடர்பான உபகரணங்கள் தயாரிப்புல அனுபவம் உள்ளவங்க. ISM 2.0 முக்கிய நோக்கமே உபகரணங்கள் உற்பத்தியை ஊக்குவிப்பது தாங்கிறதால பட்ஜெட் அறிவிப்பு வந்ததும் இவங்க பங்குகள் நல்ல ஏற்றம் கண்டது. அப்போ அரசாங்கம் சிப் ஃபேக்டரிகளுக்கு மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரிகளுக்கு மிஷின் சப்ளை பண்றவங்களுக்கும் ஊக்கம் கொடுக்கணும் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்போதான் நம்ம மீன் பிடிக்கிறத மட்டும் கத்துக்காம மீன் பிடிக்கிற வலையையும் நாமளே செய்ய முடியும். அருமையான விளக்கம். இந்த பிரிவுல Avalon டெக்னாலஜிஸ், ஆம்பர் என்டர்பிரைசஸ் போன்ற நிறுவனங்களும் வராங்க. இவங்க சிறப்பு எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள், PCBக்கள்னு பல விஷயங்கள்ல இருக்காங்க. ஓகே, இப்போ 3வது பிரிவுக்கு வருவோம். மூளை மற்றும் சிறப்பு நிபுணர்கள். இதுல யார் வராங்க? இந்த பிரிவுல டிசைன் சார்ந்த உற்பத்தி மற்றும் இன்ஜினியரிங் சேவைகள்ல இருக்கிற நிறுவனங்கள் வராங்க. உதாரணமா சயண்ட் DLM. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பொருளை எப்படி உற்பத்தி செய்யணும்னு வெறும் அசெம்பிளி மட்டும் இல்லாம அதோட வடிவமைப்புலையும் இவங்க பங்களிப்பாங்க. அரசாங்கம் இப்போ இந்தியாவில் உருவாக்குங்கள் என்பதை தாண்டி இந்தியாவுக்காக வடிவமைங்கள் என்பதையும் ஊக்குவிக்குது. அப்போ R&Dக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அப்போ மாஸ்டிப் டெக்னாலஜிஸ், மைக் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பெயர்களும் இந்த வகையில வருமா? ஆமா, இவங்க சிப் டிசைன் மற்றும் அது தொடர்பான சேவைகள்ல வளர்ந்து வர்ற நிறுவனங்கள். எதிர்காலத்துல இந்தியா தனது சொந்த IP-ய உருவாக்கணும்னா இந்த மாதிரி டிசைன் நிறுவனங்களோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஒரு நிமிஷம், தைவான், கொரியா, சீனா போன்ற நாடுகள் இந்த துறையில பல வருஷமா ஆதிக்கம் செலுத்துறாங்க. நாம இப்போதான் ஆரம்பிக்கிறோம். இவ்ளோ பெரிய முதலீடு செஞ்சா மட்டும் நாம அவங்களோட போட்டி போட முடியுமா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இங்கதான் நாம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வாய்ப்புகள் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அந்த அளவுக்கு சவால்களும் இருக்கு. நீங்க கேட்டது முதல் சவால், உலகளாவிய போட்டி. ஆமா, நாம நேருக்கு நேரா தைவானோடவோ கொரியாவோடவோ அதிநவீன சிப்கள்ல போட்டி போட போறதில்ல. ஆரம்பத்துல கொஞ்சம் பழைய தொழில்நுட்பங்கள்ல, குறிப்பா ஆட்டோமொபைல், நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு தேவையான சிப்கள்ல தான் நம்ம கவனம் இருக்கும். அப்போ நாம ஒரு குறிப்பிட்ட சந்தை தான் இலக்கு வைக்கிறோம். ஆமா, அதுதான் புத்திசாலித்தனமான அணுகுமுறை. 2வது பெரிய சவால் எக்ஸிகியூஷன் ரிஸ்க்ஸ், அதாவது கொள்கைகளை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள். ஆமா, அது எப்பவுமே இருக்குமே. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது சுலபம், ஆனா அதை நிலத்துல செயல்படுத்துறதுல பல தடைகள் வரும். சரியான நேரத்துல அனுமதி கிடைக்கணும், தடையில்லா மின்சாரம் வேணும். இதுல ஏதாவது ஒண்ணு தவறினாலும் திட்டம் தாமதமாகும். சப்ளை செயின் பிரச்சனைகளும் ஒரு பெரிய ரிஸ்க் தானே. நாம இன்னும் பல மூலப்பொருட்களுக்கு சீனாவை நம்பி இருக்கோம். நிச்சயமா, அது 3வது சவால். நம்ம உற்பத்தியில ஏதாவது ஒரு சின்ன பாகத்துக்கு நாம வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். அந்த சப்ளை செயின்ல பாதிப்பு வந்தா நம்ம உற்பத்தியும் பாதிக்கும். கடைசியா முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஸ்பெசிபிக் எச்சரிக்கை ஏதாவது இருக்கா? முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. இந்த அறிவிப்புகள் வந்த பிறகு இந்த துறையை சேர்ந்த பல பங்குகளோட விலை ஏற்கனவே பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதனால பல பங்குகளோட வேல்யூவேஷன்ஸ், அதாவது மதிப்பீடுகள் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, அது உண்மைதான். நிறைய ஸ்டாக்ஸ் ஏற்கனவே ராக்கெட் வேகத்துல போயிடுச்சு. அதனால இந்த துறையோட எதிர்கால வளர்ச்சி மேல நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அதுக்காக எந்த விலையில வேணாலும் வாங்கலாமாங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். உற்சாகத்தில் எடுக்கிற முடிவுகள் ஆபத்துல முடியலாம். இதோட வெற்றி வெறும் அறிவிப்புகளை மட்டும் சார்ந்திருக்காது. அடுத்த 5-10 வருடங்கள்ல தொடர்ச்சியான மற்றும் திறமையான செயல்பாட்டுல தான் இருக்கு. எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்குவிக்கும். அடுத்ததாக எந்த பங்கை நாங்கள் அனலைஸ் செய்ய வேண்டும் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சேவையும் வழங்குகிறோம். அதில் ஆர்வம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு மெயில் அனுப்பலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த தலைப்பை பற்றிய உங்கள் எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு முதலீட்டு